கிராமங்களில் இந்த போகி அன்னைக்கு பிஸியாக இருப்பாங்க, பொங்கல் அன்னைக்கும் பிஸியாக இருப்பாங்க, மாட்டு பொங்கல்லையும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு தான், அதுக்கப்புறம் கூட 2-3 நாளைக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. கிராமங்களில் என்ன நடக்கும்? விளையாட்டு போட்டியெல்லாம் நடக்கும். இந்த உரி அடிக்கிறதெல்லாம் வடக்கே தான் கோகுலாஷ்டமி அன்னைக்கு. நம்ம ஊர்லெல்லாம் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு வழுக்கு மரம்னு ஒன்று இருக்கும். நல்லா முழுன்னு ஒரு மரத்தில் எண்ணெயை தடவி விட்டுருவானுங்க. அவன் ஏறணும். எவன் ஏறி உச்சியில் இருக்கிற ரூபாயை எடுக்கிறானோ அவன் தான் வின்னர். அதே போல் உரி அடிப்பாங்க, பலிஞ்சடுகுடு ஆடுவாங்க, மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஆடணும். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆட்டத்தெல்லாம் விட்டாங்க. பப்ஜியாம். ஆளாளுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு டுமில்னு சுட்டுக்கிட்டு. ஏங்க உண்மையில் நல்லா ஓடி ஆடி விளையாடுறதை விட்டுட்டு இது என்னத்துக்கு அந்த பப்ஜி? அதுக்கு ஒரு குட் பை சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாடணும். பெண்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கோல போட்டி வைப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, எசப்பாட்டுன்னு ஒன்று பாடுவாங்க. என்னன்னு கேட்டால், ஒத்தி ஒன்று சொன்னான்னா அவள் பதிலுக்கு திருப்பி ஒரு பாட்டிலையே சொல்லணும். எப்படி சொல்லணும்? அது நல்ல எதுக மோனையோடு சொல்லணும். அவங்களுக்கு வரும். அவங்க ஒப்பாரி பாட்டாக இருந்தாலும் எதுக மோனையோடு பாடுவாங்க, எசப்பாட்டாக இருந்தாலும் எதுக மோனையோடு பாடுவாங்க. கற்பனை வளம் மிக்கவர்கள். நம்ம அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல. கிராமத்து பக்கத்தில் அப்படி நடக்கும். இப்போது இந்த குழந்தைகளுக்கு எதுக்காக இந்த போட்டியெல்லாம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம். அதாவது மற்றவங்களை விட அங்கேயும் இங்கேயும் பார்த்துப்பாங்க, அவளை விட நான் கோலம் நல்லா போட்டுடுறேன், இவ இப்படி போடுறாளா. அதாவது அந்த போட்டி மனப்பான்மை, ஆனால் பாசிட்டிவாக இருக்கணும். அவளோட கோலத்தை போய் அழிக்கலாம் கூடாது. அவங்களுக்கு கொடுத்த கோலத்தை அப்படி போடுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, பூ வச்சு தைச்சிப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்போல்லாம் முடி நிறையா இருக்கிற பொழுது பூ வச்சு தைச்சி விடுவாங்க. அது அப்படியே அப்படி தூக்கி பின்னி விட்டுருப்பாங்களா, அதோடையே அது கோலங்கோலம் எல்லாம் போடும். அப்புறம் ஒருத்தர் பூ பின்னலை பார்த்து நாங்கள்லாம் மகிழ்ந்து போயிருக்கோம். இதெல்லாம் ஒரு காலம். அந்த காலம் ஒரு கனாக்காலம், பொன்னான காலம்.